கர்த்தருடைய வார்த்தையை நம்புறதுல நம்ம பலவீனமாக இருக்கிறோம். அற்புதங்கள் தாமதிக்குது என்று எண்ணிக்கொண்டு இருக்கிற அநேகருடைய இருதயம் இப்படித்தான் இருக்கு. என் தேவன் எப்போ எனக்கு அற்புதம் செய்வார்? தாவீதை விட நம்மெல்லாம் தேவன் உண்மையை வாழ்ந்துட போகிறோம். அந்த தாவீது சொல்கிறாரு, ஆண்டவரே இதுவரைக்கும் நீர் எனக்கு இறங்காது இருப்பீர், என் சத்துருக்கள் என் தலைமையிலும் அதிகமாக இருக்கிறார்கள். ஆலயத்துக்கு போவோம் என்று சொல்லும்போது நான் மிகுந்த மன மகிழ்ச்சியாக இருந்தேன். இன்னைக்கு நிறைய பேர் ஆலயத்துக்கு வர்றதில்ல. சொல்கிறாங்க, ஆலயத்துக்கு போய் போய் என்னத்தை கண்டா போகிறதுனால ஒன்றும் நடக்கிறது இல்லை. இல்லைங்க, வாக்கு தத்துவத்தை நம்புங்க. அவர் உண்மையுள்ளவராக உங்களுக்கு வாக்கு தந்திருக்கிறார். தாமதிக்குதுன்னா நம்ம பலப்படணும் விரும்புகிறாரு, அதில் நற்கிரியை செய்யணும் விரும்புகிறாரு. அநேகர் இப்படி சொல்கிற கேட்டுங்க, என்கிட்டலாம் இருந்தால் நான் நல்லா செஞ்சிருவேன். நான் சொன்னேன், இருந்தால் செய்யறதில்ல, இருக்கிறதுலேருந்து செய். உனக்கு என்ன தேவன் திராணி கொடுத்துருக்கிறாரோ அந்த திராணிலேருந்து தேவனுக்கு உண்மையாயிரு. மற்றவர்களுக்கு நன்மை செய்ய, மற்றவருடைய காரியங்களை, ஒருவேளை உன்னால் பொண்ணை கொடுக்க முடியாது, பொருளை கொடுக்க முடியாது, உன் கையேவாது கொடு. இயேசுவோட பிள்ளை நான் கூட இருக்கிறேன்.